டொரண்டோவின் அனெக்ஸ் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சுமார் $30,000 பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தை அடுத்து பெண் உட்பட 4 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் 16 முதல் 18 வரையிலான காலப்பகுதியில் ஸ்பைடனா அவென்யூ மற்றும் டூபோண்ட் வீதிக்கு அருகில் அமைந்துள்ள குறித்த வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த மதுபானங்கள், பெறுமதிமிக்க கலைப்பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட ஆவணங்களை திருடி சென்றனர். திருடப்பட்ட பொருட்களை ஏற்றிச் செல்ல வெள்ளை நிற வாடகை வேன் ஒன்றை பயன்படுத்தியுள்ளனர். முதலாவது நபர் சுமார் 40 வயதுடைய ஆண் என்றும் அவர் சாம்பல் நிற தொப்பி, சாம்பல் நீல அண்டர் ஆர்மர் அங்கி, வெளிர் நீல கால்சட்டை மற்றும் கருப்பு ஓட்ட பாதணிகளை அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது நபர் சுமார் 35 வயதுடைய மெலிந்த உடலமைப்பு கொண்ட ஆண் எனவும் அவர் நீல தொப்பி, கருப்பு கண்ணாடி, கருப்பு ஜாக்கெட்டுக்கு அடியில் சிவப்பு அங்கி மற்றும் வெள்ளை நிற பாதணிகளை அணிந்திருந்தார் எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் மூன்றாவது நபர் சுமார் 35 வயதுடைய மெலிந்த பெண் எனவும் பொன்னிற முடியுடன் முழுமையான கருப்பு ஆடை அணிந்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. நான்காவது நபர் இடது கையில் பச்சை குத்தப்பட்ட சுமார் 35 வயதுடைய ஆண் ஆவார். மஞ்சள் நிறத்தில் டெரர் என எழுதப்பட்ட பச்சை அங்கி மற்றும் கருப்பு கூலர் பையை அணிந்திருந்தார். இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்வதுடன் தகவல் தெரிந்தவர்கள் 416 808 1400 என்ற இலக்கத்தில் டொரண்டோ போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ்களையோ அழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.